சிவகங்கை மண்ணுக்கு வரும்போது எனக்கு சிலிப்பு ஏற்படுது, வீரம் பிறக்குது. முத்துவடுகநாதர், வீரமங்கை வேலுநாச்சியார், மானம் காத்த மருது சகோதரர்கள், தியாகச்சுடர் குயிலை போன்றோர் வாழ்ந்த மண் இந்த சிவகங்கை மண். வீரத்துக்கு அடிப்படையான தமிழின் தொன்மையை உலகுக்கு உரைக்கக்கூடிய கீழடி தடயங்களும் கொண்ட மண் தான் இந்த சிவகங்கை சீமை. வீரமும் புகழும் கொண்ட இந்த மாவட்டத்தை நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக வளர்த்தெடுக்கிறார். நம்பி பொறுப்பு கொடுக்கலாம்னா நான் யாரை நினைக்கிற பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள். அவர் பேசுவது வேண்டுமென்றால் பொறுமையா அமைதியா இருக்கலாம், நிதானமா இருக்கலாம். ஆனால் செயலில் வேகமும் நேர்த்தியும் நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் இந்த விழாவையும் மாநாடு போல மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அவருக்கும் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் அவர்களுக்கும் மாவட்ட அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிவகங்கை சீமையை வளர்த்ததில் கழக ஆட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. கழக ஆட்சி அமைஞ்சால நலத்திட்ட உதவிகள் சிவகங்கையை தேடி வரும். அப்படி சிவகங்கை மாவட்டத்துக்குன்னு கழக ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிவகங்கை, திருப்பத்தூர், நெற்குப்பை, இளையாங்குடி, கல்லல், காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மருத்துவக் கல்லூரி, 55 திருக்கோயில்களில் 14 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி, இளையான்குடியில் சார்பதிவாளர் அலுவலகம், நீதிமன்ற கட்டடம், கருவூலம், ஆயுதராவிட மாணவர்களுக்கான தங்கும் விடுதி, அரசு மருத்துவமனை விரிவாக்கம், இளையாங்குடியில் புறவழிச்சாலை, சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், மாணவியர் விடுதிகள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை, சிவகங்கையில புதிய நகராட்சி கட்டடம், மகளிர் கல்லூரி, கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக் கொண்டிருந்தா நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மாடல் அரசுல கடந்த 3 ஆண்டு காலத்தில் அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நேற்று நான் காரைக்குடியில் ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செஞ்சேன். அந்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா, காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 8 பேரூராட்சிகளுக்கும் 2452 ஊரக குடியிருப்புகளுக்கும் 3 நகராட்சிகளுக்கும் 1753 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் விரைவில் நிறைவடைய போகுது. காரைக்குடியில் சங்கரமதி கோட்டை மறுசீரமைப்பு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் 500 குடியிருப்புகள், மினி விளையாட்டு அரங்கம், 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியோ ஐடி பார்க், 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி பணிகள்,
சிராவயல் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபம் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி, சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம், சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூடுதல் மகப்பேறு மருத்துவ கட்டடம், அது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், சிவகங்கை நகர் பேருந்து நிலைய சீரமைப்பு, மானாமதுரையில் ITI 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 248 வீடுகள் கட்டக்கூடிய பணி, நாட்டார் கால்வாய் திட்டம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானாமதுரை நகர் கூட்டு குடிநீர் திட்டம், 2 கோடி 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனம் பேரூராட்சி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம், 17 கோடி 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவன ஒன்றியம் லாடனேந்தல் பெத்தானேந்தல் இடைய வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், இளையான்குடி பேரூராட்சியில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டுக்குடிய திட்டம்னு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரை நாடி சென்று உதவுகிறதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உற்ற நேரத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன்.